மக்களை இப்போ என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா ஜாம் பாட்டல் டாபிக் எஸ் ப்ரோமோ 2 வந்திருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் எப்படி போச்சு அப்படின்னு சேதுபதி சார் கேட்குறாரு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அண்ட் அன்ஷிதா அப்புறம் சாஞ்சனா 3 பேர் வந்து ஷாப்பிங் போனாங்க பார்த்தீங்களா. அதுல என்ன ஆளுக்கு 2 ஜாம் பாட்டில் மொத்தம் 6 பாட்டில் எடுத்துட்டு வந்துறாங்க. கொடுத்துருக்க காசை விட ரொம்ப அதிகமாக ஷாப்பிங் பண்ணதான் இங்க இப்போ பிரச்சனை. சரிங்களா, 6 ஜாம் பாட்டில் எடுத்தது ரெண்டாவது பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கு 11,000 ரூபாய். ஆனா அதோட அதிகமா போயிடுச்சு, 12,000 ரூபாய் தாண்டி போயிடுச்சு. பிக் பாஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டிருப்பாரு, 6 ஜாம் பாட்டில் எடுத்துட்டியே அப்படின்றதான் பிரச்சனை. மாஞ்சரி கிட்ட கேட்கறாங்க என்ன ஆச்சு மாஞ்சரினா, அவங்க என்ன சொல்றாங்க கொடுத்துருக்க காசோட அதிகமா எடுத்திருக்காங்கன்னு. அதுல பாத்தீங்கன்னா சாஞ்சனா சொல்லுமா என்னமா ஆச்சு அப்படின்னு விஜய் சேதுபதி சார் கேட்கிறாரு. அதுக்கு வந்து சார் இவங்க வந்து என்னோட பெட்டர் ஆப்ஷன் யாரா அனுப்பிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா ஜாக்லினும் அன்ஷிதா சொல்றாங்க சார் பாட்டில் நாங்க ஜாம் பாட்டில் அதிகமா எடுத்துட்டோம் சார், அதான் சார் பிரச்சனைன்னு. உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆளாளுக்கு 2 ஜாம் பாட்டில் எடுத்திருக்காங்க. உள்ள போனது 3 பேர், அன்ஷிதா, ஜாக்லின் அண்ட் சாஞ்சனா. சரிங்களா, ஃபர்ஸ்ட் அன்ஷிதா வந்து ஷாப்பிங் பண்ணும்போது சாஞ்சனாட்டுக்கு எடுத்துருக்காங்க ஜாம் பாட்டில் எடுத்தியான்னு. சாஞ்சனா இல்ல எடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்கா. உண்மையிலேயே அவ எடுக்கல. போயிட்டு அன்ஷிதா 2 ஜாம் பாட்டில் எடுத்து பாஸ்கெட்ல போட்டாங்க. ஜாக்லின் அவங்க பங்குக்கு 2 பாஸ்கெட் எடுத்து போட்டாங்க. ஸோ சாஞ்சனா வந்து யாருமே ஜாம் பாட்டில் எடுத்து போடலன்னு நினைச்சிட்டு இவங்களும் 2 ஜாம் பாட்டில் எடுத்து பாஸ்கெட்ல போட்டாங்க. மொத்தம் 6 ஜாம் பாட்டில். சாஞ்சனாக்கு ஜாம்னா பிடிக்கும், எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடுவாங்க, அதனால ஜாம் பாட்டில் எடுத்துட்டாங்க. காசு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா தான் தெரிஞ்சது ஆளாளுக்கு 2 எடுத்துருக்காங்க. மொத்தம் 6 ஜாம் பாட்டில் எடுத்துட்டாங்க அப்படின்றது. ஸோ இப்போ ப்ராப்ளம் என்னன்னா கொடுத்துருக்க காசை விட அதிகமாக ஷாப்பிங் பண்ணக்கூடாது, கம்மியாக பண்ணலாம். ஆனால் அதிகமாக பண்ணதால இருக்கிறது எல்லாமே போச்சு. உடனே வந்து சாஞ்சனாவை எல்லாரும் பிளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா சாஞ்சனா வந்து பார்த்தீங்கன்னா அவன் மேல் பெரிய தப்பு கிடையாது. ஏன்னா 6 பாட்டிலுமே சாஞ்சனா எடுக்கல, சாஞ்சனா எடுத்தது 2 பாட்டில் தான். சரிங்களா, ஆனா எல்லாருமே வந்து சாஞ்சனா ஒழுங்கா ஷாப்பிங் பண்ணல ஃபர்ஸ்ட். ஏன்னா அவளோட பெட்டரான ஆப்ஷன் வேற யாரா இருக்கலாம் அப்படின்றதுனால சாஞ்சனாவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான பர்சன் கிடையாது உள்ள ஷாப்பிங் பண்றதுக்கு அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கு. அதனால அவளை வந்து எல்லாரும் பிளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா, இந்த ஒரு பாயிண்ட் பிடிச்சிட்டாரு விஜய் சேதுபதி சார், அவ்வளவுதான். ஸோ மஞ்சரியும் சரி எல்லாரையும் பிடிச்சிட்டு நல்லா ஏற போறாரு இன்னைக்கு. அது எப்படி சாஞ்சனாவை நீங்க எல்லாரும் பிளேம் பண்ணலாம்? அவளுக்கு எவ்வளவு ஜாம் பாட்டில் பிடிக்கும்? அவ 6 மாவு எடுத்தா, அவ 2 தான் எடுத்தா. நீங்க எல்லாரும் 2 எடுத்து 6 எடுத்துட்டு சாஞ்சனாவே குறை சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாங்க. சௌந்தர்யாவே எழுந்து சௌந்தர்யா நீ சொல்லுமா அப்படின்னா சௌந்தர்யாவும் அதான் சொல்றா, இல்ல சார் நாங்க நினைச்சிட்டோம் அவளோட பெட்டர் ஆப்ஷன் யாரோ போயிருக்கலாம், அது இல்லாம நிறைய ஜாமும் அவதான் எடுத்துட்டாரோ நினைச்சிட்டோம் சார் அப்படின்னு ஒண்ணு. ஏன்னா அதுக்கப்புறமா வந்து பார்த்தா சாஞ்சனாவுக்கும் சௌந்தர்யாவுக்கும் சண்டை வந்திருக்கும். சார் என்ன அதிக பிரசங்கன்னு சொல்றாங்க சார் அப்படின்னு சாஞ்சனா மறுபடியும் கம்ப்ளைண்ட். சரிங்களா, ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா என் பொண்ணை நீ தப்பா சொல்லிட்டியா அப்படின்னு விஜய் சேதுபதி சாருக்கு செம்ம கோபம் போல இருக்கு. அவ்வளவுதான், விட போறாரு. யாரெல்லாம் சொன்னது? சௌந்தர்யா நீ காலி, மஞ்சரி நீ காலி, ஜாக்லின் நீ காலி, அன்ஷிதா நீ எல்லாமே காலி. எப்படி நீங்க சாஞ்சனாவோ அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, சின்ன குழந்தைய எல்லாரும் இந்த மாதிரி கார்னர் பண்றீங்களே, அவ எவ்வளவு அழுதுருக்கா பாருங்க, எவ்வளவு ஃபீல் பண்ணிருக்கா பாருங்க அப்படின்ட்டு எல்லாரையும் விட போறாங்க. இதுதான் வந்து ப்ரோமோ 2ல இதான் காமிச்சிருக்காங்க. நம்ம ஃபுல் வீடியோ பார்த்த பிறகு தெரியும் இந்த மாதிரிலாம் நடக்க போகுதுன்னு. என்னையா நீங்க என்ன எடிட்டிங் பண்ணிருக்கீங்க? ஜாம் பாட்டில் எவ்வளவு முக்கியமான டாஸ்க். இப்ப பாருங்க, சாஞ்சனாவே சும்மா நீங்க சொல்றீங்க எல்லாரும், அவ இந்த பொண்ணு என்ன தெரியும்? அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவளை போய் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா வந்து ரோஸ்ட் பண்ண தெரியும். சௌந்தர்யா மாட்டினானா ரோஸ்ட் பேக் டு பேக் 3 தடவை ரோஸ்ட். வாய்க்கிழிய பேச தெரியும் சாஞ்சனாக்கு. அவள் ஏதோ சொன்னாங்கன்னா வாய்க்கிழிய அழுக தெரியும் சாஞ்சனா. குட்டி பொண்ணு இப்பதான் கத்துக்கிறாங்க. சரிங்களா, அவளை போட்டு நீங்க எல்லாரும் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணா எப்படி? விஜய் சேதுபதி சார் பாருங்க, எல்லாரும் பாருங்க, சாஞ்சனாவே வந்து பிளேம் பண்றாங்க. ப்ரோமோ 3ல என்ன நடக்க போகுது கொஞ்சம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. காலையில ப்ரோமோ 1ல வந்து ராஜா ராணி டாஸ்க் ஒழுங்கா பண்ணல அப்படின்னு வந்துச்சு. ப்ரோமோ 2ல வந்து ஷாப்பிங் வந்து ஒழுங்கா பண்ணல, சாஞ்சனாவை எல்லாம் குறை சொல்றீங்க அப்படின்னு இருக்கு. ப்ரோமோ 3ல என்னவா இருக்கும் நீங்க ஏதாவது யோசிச்சு சொல்லுங்க. ரோஸ்டா இருக்கும். சௌந்தர்யாவையும் சிவாவையும் ரோஸ்ட் பண்ண சொன்னாங்க பாத்தீங்களா, அதுவா இருக்கும். அந்த டாபிக் வந்துச்சுன்னா சாஞ்சனா நீ மாட்டேன். சரிங்களா, அது வரலைன்னா நீ எஸ்கேப்பு, ஸ்ட்ரெயிட்டா எலிமினேஷன் தான். எலிமினேஷனை பத்தி யாரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் இந்த இதுல தான் போயிடும். ஸோ வர்ஷினிய வந்து பெருசா வந்து டார்கெட் பண்ணி பேச மாட்டாங்க. இன்னைக்கு தான் அவங்க எலிமினேஷனா இருந்தா அவங்களை வந்து ரோஸ்ட் பண்ண மாட்டாங்க. விஜய் சேதுபதி ஸ்ட்ரெயிட்டா வந்து எலிமினேஷன் தான் ஆர்டர். ஸோ ப்ரோமோ 3 வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்னு ஆர்டர். ஸோ என்னோட சேனல் ராஜா ஹரி வெங்கட், அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணதான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களை வந்து சேரும். இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்களை எல்லாரும் மீட் பண்றேன். Till then, bye from my friend ராஜா ஹரி வெங்கட்.